உலகிலேயே முதலில் படைக்கப்பட்ட ஆதாம் அவர்களுடைய வரலாறு சுருக்கமா பார்க்கலாம். இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதர் ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் முதல் இறைத்தூதர் ஆவார். அல்லாஹ் தஆலா வானம், பூமி, மரம், செடி, மரங்கள், ஆறுகள் இவை அனைத்தையும் படைத்து இறுதியாக முதல் மனிதரான ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து பூமியை முழுமையாக்கினான். அல்லாஹ் வானவர்களை பூமிக்கு அனுப்பி பல்வேறு பகுதிகளில் இருந்து களிமண்ணை கொண்டு வரவழைக்கப்பட்டு ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்தான். ஆதாம் அவர்களுக்கு பூமியில் படைக்கப்பட்ட பொருட்களின் பெயர்களையும் அதன் பயன்பாடுகளையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஆதாம் அவர்களின் அந்தஸ்தை மதிக்கும்படி மலக்குமார்கள் மற்றும் இப்லீஸ் என்கின்ற ஷைத்தான் ஆகியோரும் சஜதா செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். வானவர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜதா செய்தனர். ஆனால் நெருப்பினால் படைக்கப்பட்ட இப்லீஸ் ஆணவத்தினால் அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்க மறுத்தான். அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்க மறுத்த இப்லீஸ் சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டான். பின்பு ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துணையாக அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். இருவரையும் சொர்க்கத்தில் குடி அமர்த்தி அங்கு உள்ள அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க இறைவன் அனுமதித்திருந்தான். ஆனால் அங்கு உள்ள ஒரே ஒரு மரத்தை நெருங்கக்கூடாது என்று எச்சரித்திருந்தான். ஆனால் மனிதர்களின் பரம எதிரியான ஷைத்தான் அவ்விருவரையும் வழிகெடுத்து தடை செய்யப்பட்ட மரத்தின் கனியை உண்ணும்படி தூண்டினான். இறைவனின் கட்டளையை மீறி தடை செய்யப்பட்ட மரத்தின் கனியை உண்டதால் அவ்விருவரின் ஆடைகளும் நீங்கி அல்லாஹ் சொர்க்கத்தை விட்டு வெளியே அனுப்பினான்.